எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எல்லாம் தெய்வ செயல் என்று ஆன்ம உணர்வில் நிலைத்திருக்கும் மனம் சுத்தமான தீர்த்தம். எல்லாம் என் செயல் என்ற ஆணவ உணர்வில் அலைபாய்ந்து ஆட்டம்படும் மனம் அசுத்தமான தீர்த்தம். இதைத்தான் ஆடுகின்ற தீர்த்தமெல்லாம் அசுத்தம் என்றேன் என்று அறிவுறுத்துகிறார் தமிழ்முனி அகத்தியர். நான் நிம்மதியை தேடி பல புனித தலங்களுக்கு செல்கிறேன், பல தீர்த்தங்களில் நீராடுகிறேன் என்று நாம் புலம்புகிறோம். பந்தபாச சேற்றில் வந்து விழுந்த தேகம் எந்த கங்கை ஆற்றில் இந்த அழுக்கு போகும்? திருக்குளங்கள், கங்கை, காவேரி போன்ற புனித நீர்நிலைகளில் நீராடினாலே துன்பங்கள் நீங்கிவிடும் என்று கருதுவது தவறு. அதர்ம பாவங்களில் ஈடுபட மாட்டேன் என்று சங்கல்பம் செய்து புனித நீராடி வழிபாட்டால்தான் துன்பங்கள் நீங்கும். அதர்ம பாவங்களை கைவிட்டு அறவழியில் நடப்பதே வழிபாடு என்றுதான் ஆன்மீகம் அறிவுறுத்துகிறது. புனித நீராடல் வழிபாட்டால் மனதை சுத்திகரித்து பாவங்களை தவிர்த்தால் மீண்டும் பிறந்து மீண்டும் இறக்கும் துன்பம் இல்லை. இதைதான் கோயிலும் மனதுள்ளே, குளங்களும் மனதுள்ளே, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே என்று உணர்த்துகிறார் சித்தர் சிவவாக்கியர். திருச்சிற்றம்பலம்.